வெள்ளித்திரையை போலவே சின்ன திரையிலையும் வந்து நிறைய பேர் பிரபலமானவங்க இருக்காங்க. அதில் நிறைய ரியாலிட்டி ஷோக்கள் மூலமாக மக்களுடைய மனதில் இடம் பிடித்தவர் தான் யார் அப்படின்னா புகழ். இப்போ அவருடைய தந்தை காலமாக இருக்கார். ரசிகர்கள் மிகுந்த சோகத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் டிவி நிகழ்ச்சிகள் மூலமாக பிரபலமான நகைச்சுவை நடிகர் புகழின் தந்தை முருகன் உடல்நலக்குறைவு காரணமாக புதன்கிழமை காலமாகியிருக்கார். இந்த செய்தி அவரது ரசிகர்கள் மற்றும் திரையுலக நண்பர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. குடும்பத்தினருடன் இருந்த அவரது இந்த ஒரு சூழ்நிலையாக ரொம்பவே கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும். திடீரென அவர் இப்படி மறைந்திருக்கக்கூடியது அதிர்ச்சியாக இருக்குது. கலக்கப்போவது யாரு, குக் வித் கோமாளி போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக கவனம் பெற்ற புகழ் பின்னாடி எதற்கும் துணிந்தவன், டிஎஸ்பி, அயோத்தி, யானி உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார். மிஸ்டர் ஜூ கீப்பர் படத்தில் கதாநாயகனாகவும் அவர் நடிச்சிருக்கார். தனது உழைப்பால் தனக்கென தனி இடத்தை பிடித்தவர் தான் புகழ். தந்தை மறைவு செய்தியை சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கக்கூடிய புகழ் ரொம்பவே உருக்கமான ஒரு செய்தியையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அப்பா என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டேயே, தெய்வமே இப்படி சொல்லாமல் போயிட்டியே அப்படின்னு உருக்கமாக பதிவிட்டிருக்காரு. இந்த பதிவுக்கு பல சின்னத்திரை நடிகர்கள், நண்பர்கள் மற்றும் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. பொதுவாகவே தாய் அப்படின்றதையும் தாண்டி தந்தை அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நம்மளால் பேச முடியாத, சொல்ல முடியாததெல்லாம் ஷேர் பண்ணுறோம். முதல் நண்பன் அப்படின்னே சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் புகழ் அவர்களுக்கு இப்படி ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மிகுந்த அளவில் வேதனை கொடுக்குது அப்படின்னா அவருடைய ரசிகர்கள் அவருக்கு ஆறுதலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அதோட அவரின் தந்தைக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. பொதுவாகவே சில நேரங்களில் சில விஷயங்களை நம்மளால் கடந்து வந்து தான் ஆகணும், அது நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது காலப்போக்கில் அதுவே மாறிடும் அப்படின்ற மாதிரியும் காலம்தான் நம்மளுக்கு தகுந்த பார்த்திங்கன்னா ஒரு ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் இப்போ புகழ் அவர்களினுடைய நிலைமையும் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இப்போ அவர் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு தொடர்ந்து திரையுலக பிரபலங்களில் இருந்து ரசிகர்கள் வரைக்கும் ரொம்பவே ஆறுதல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாக புகழ் அவர்களினுடைய அப்பாவின் ஆன்மா சாந்தி அடையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம்.